ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஒரு பெரிய லைக்கும் கொடுங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நான் ஜிஆர்டியில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கின காயின்ஸை பற்றி தான். ஸோ நான் வந்து ஒரு 4 கிராம் காயின் அண்ட் 2 கிராம் காயின் வாங்கியிருந்தேன். ஸோ 4 கிராம் காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார் டைப்பில் இந்த மாதிரி ஸ்கொயர் கட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு. ஸோ அன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட ரேட் வந்து 9290. ஸோ நான் வந்து 4 கிராம் வாங்கினதோட ரேட் வந்து அங்கே 37,000 சில்லற. அண்ட் 2 கிராம் காயின் வாங்கினதுக்குமே அங்கே போட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து மேக்கிங் சார்ஜஸே இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி அண்ட் அன்றைக்கி உண்டான கோல்ட் ரேட்டை வச்சு மட்டும்தான் வாங்கினேன். ஸோ ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதால காயின்ஸுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எம்சி போடாததால் எனக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட் இருந்தது. ஸோ திருப்பி நான் வந்து இந்த காயினை வந்து ஒரு நகைக்கோ எதுக்கோ நான் யூஸ் பண்ணும்போது நான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்காம வாங்கின காயினை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அது வந்து நல்ல பெனிஃபிட் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஸ்பிஷியஸான டேயில் ஜிஆர்டியில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்டு தமிழ் வருஷ பருப்புக்கு இல்லை இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஜிஆர்டியில் காயின்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மேக்கிங் சார்ஜில் வந்து இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஸ்கொயர் கட் வச்ச காயின்ஸ் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வச்ச ஒரு காயின். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப சூப்பராக க்ரேவ் பண்ணியிருந்தது விநாயகர். அண்டு மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்குறது நமக்கு பெனிஃபிட். அண்டு கிஃப்ட் வாங்கி ஒரு பொருள் வாங்குறது பெனிஃபிட்டா இல்லை இந்த காயின் வாங்கி எனக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிறது வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கிஃப்ட்டுக்காக காயின்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. ஸோ காயின்ஸுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு இது தான். ஸோ எனக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. சரி காயினாக வாங்கிப்போம் அப்படி சொல்லிட்டு நான் காயினாக தான் வாங்கினேன். ஸோ காயினாக வாங்கினது வந்து எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வச்சது அண்டு லக்ஷ்மி வச்சது நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து சும்மா வந்து ஒரு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ ஆன்லைனில் வந்து மேக்கிங் சார்ஜஸோட எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட்ஸுக்குமே இந்த மேக்கிங் சார்ஜுமே ஈடு பண்ணிடும். ஸோ ஜிஆர்டியில் வந்து பொருள் வாங்கும்போது கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா கிஃப்ட்டோ வேணும்னா பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக காயினாக வாங்குறது வந்து பெனிஃபிட் அண்ட் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கினது இன்னும் பெனிஃபிட். தேங்க்யூ, பை.